அக்ஷரங்களின் சேர்த்திதான் வார்த்தை, வார்த்தை சேர்ந்தால்தான் வாக்கியங்கள், வாக்கியம் சேர்ந்தால்தான் காவியம். அப்ப காவியத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடியது அக்ஷரம். அக்ஷரம் வந்தது ஹயக்ரீவன் நாவிலிருந்து. தாட்சிண்யரம்யா கிரிஷஸ்ய மூர்த்தி தேவி சரோஜாசன தர்மபத்னி வியாசாதயோபி வியபதேஷ்ய வாசஹ ஸ்புரந்தி சர்வே தவ சக்திலேஷைனர். அப்ப குதிரை முகத்திலிருந்து தான் ஞானம் வந்தது. சத்தியம் என்றால் ஞானம், ஞானம் வருவது குதிரை முகம். இங்கிலீஷ்காரன் சொன்னா லெட் த ட்ரூத் கம் ஃப்ரம் த ஹார்சஸ் மவுத் இல்லையா? அதனால அப்பேற்பட்ட ஹயக்ரீவமூர்த்தி கொடுத்த ஞானம். ஜிஹ்வாக்ர சிம்ஹாசனம் அபியுபேயாகான்னு எடுக்கிற தேசிகன். ஹயக்ரீவர் எங்க உட்காந்துக்கணுமா? ஆத்துல ஓரமா கிச்சன்ல உட்காந்து இருக்காரு சார். சீட் போட்டுண்டு நாக்கு நுனியில உட்காரணுமா? பிரார்த்தனை பண்ணுங்க, எல்லாரும் பண்ணணும். ஜிஹ்வாக்ர எந்த உத்தியோகத்துக்கும் ஹயக்ரீவர் தேவை. அந்த இடத்துல தோணணுமே. அப்புறம் முடிச்ச உடனே அது ஆக்சுவலி எனக்கு இது வரைக்கும் வந்துடுத்து, அதுக்கப்புறம் வரவிடலை தேசிகன். நாக்கு வெளியில வரணுமே. I want to say a lot of things to you. It isn't just coming. How will it come? ஹயக்ரீவர் சொல்ற. அப்ப தேசிகன் இப்படி ஹயக்ரீவருடைய அனுகிரகம், கருடன் மூலமாக ஹயக்ரீவனுடைய அனுகிரகத்தை பெற்றவர். இருப்பது திருவஹீந்திரபுரம். அஹிஹீன பாம்பு, இந்திரன்னா தலைவன், பாம்புகளுக்கு தலைவன் ஆதிசேஷன். ஆதிசேஷன் என்கின்ற அஹீந்திரனால் அமைக்கப்பட்ட ஊர் அஹீந்திரபுரம். மங்களத்துவம் சேர்ப்பதால் திருவஹீந்திரபுரம், ஐந்தை என்று பெயர். பணிபதி புரநாதஹா. என்ன சார் ரொம்ப கஷ்டமா இருக்கு. தேசிகன் கிட்ட ஈஸியாவா முடியும்? she sells seashells on the seashore. அவர் smile and everlasting அப்படி வராதே, ரொம்ப கஷ்டம்தான். அவர் he is not your Swiftie. இப்ப தேசிகன் அந்த தேவநாதனை கொண்டாடினார். தேவநாதன் மீது காதல். ஏன்? நம்மாழ்வாருக்கு பெருமாளை நினைச்சா நாயகியா மாறிவிடுவார். பராங்குஷ நாயகின்னு பேர். திருமங்கையாழ்வார் பெருமாள் மீது காதல் கொண்டால் நாயகியா மாறிடுவர், பரகால நாயகி. இவர் பெருமாள மேல காதல் கொண்டால் மாறிடுவர் வெங்கட நாயகி. நாயகி எப்படி பேசுவோம்? லவ்னா எப்படி பேசணும்? அதுக்குன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு இல்லையா? ஐ மிஸ் யூ சோ 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 மச். அப்புறம் இந்த ஹார்ட் எல்லாம் போடணும். அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சுன்னா அது வழியா ஒரு அம்பு தொடுக்கணும். அதுக்கெல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க எமோட்டிகான்ல சர்ச் பண்ணி பாருங்க. ஹார்ட்னு போட்டா அது பக்கத்துல ஒரு அம்பு இருக்கும். லெட் அஸ் ஹேவ் a cup of coffee. நட்சத்திர தனத்துல போய் சாப்பிடலாம். ஸ்டார் பக்ஸ் இருக்கு, அங்க போய் 500 ரூபாய் கொடுத்து அதுக்கு அங்க போய் சாப்பிடலாம். இப்படி ப்ரப்போஸ் பண்ணணும். இப்ப இவர் இப்படி ப்ரப்போஸ் பண்றார். இதுதான் தேசிகனுடைய ஸ்டைல். இவர் வழி தனி வழி. இவர் போயஸ் கார்டன்ல இல்லைன்னாலும் இவர் வழி தனி வழி. என்ன வழி சார்? பெண்கள் எந்த மொழியில பேசுவா அப்படின்னா, அந்த காலத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா பிராகிருதம்னு ஒரு மொழி. சம்ஸ்கிருதம் மாதிரியே இருக்கும், ஆனா குழைய வரும். ரொம்ப ரூல்ஸ்லாம் கிடையாது. இப்போ நம்ம ஆத்துல ஏதோ வம்பு பேசணும்னு வச்சுக்குவோம். Oh my lord, I would like to call you to the living room to discuss some issues of pandemonium and grapevine. Will you be present? இவ்வளவு ஃபார்மலாவா கூப்பிடுவோம் வம்பு பேசணும்னா? சம்ஸ்கிருதத்துல வம்பு பேசினா நல்லா இருக்காதுன்னு பெண்கள் ஒரு மொழி கண்டுபிடிச்சா. ட்ரெண்ட் செட்டர், ஸ்டார்ட் அப். அதுதான் முதல்ல, without needing for a venture capitalist. It was called பிராகிருதம். சிறி வெங்கடநாஹஜ்ஜோ கைதக்கிய சீய சௌவதந்த ஸ்வதந்தோ வேரந்தாரிய வஜ்ஜோ அம்ம குருண மச்சுய ஜீயா சீயா சன்னமிலத்த பயிட்டோ படிவாய பரமட்டோ வாரேசியா பண்டித அத்தனம் அம்மானம். இதுதான் பிராகிருதம். காளிதாசனுடைய எந்த டிராமா படிச்சாலும் சகுந்தலை, அனசூயா, பிரியம்பதா, ஊர்வஷி, எந்த பெண் கேரக்டரா இருந்தாலும் சான்ஸ்கிரிட்ல பேசவே மாட்டா. பிராகிருதத்துல தான் இருக்கும் டைலாக். இவர் பிராகிருதத்துல பாடினார். எவ்வளவு ஸ்லோகம்? இவர் எடுத்தாலே 100 தான். அதுக்கு அச்சுய சயம் என்று பெயர். கப்பேசி கக்கியாயம் கப்பதுமோ வssiரி கஞ்சனலயாசியளோ நச்சயச சைய பலாயம் நியசாகி நிச்சை நிச்ச தாவ துயவண்ணோ. இப்போ பாடுவா பாருங்க. கப்பேசி கங்கியாயும் கப்பதுமோ வசிரி கஞ்சனலாசையொணா சச்ச சை பலாயும் நீயஜ கிணிலின்ன நிச்ச தாவ திகுவணோ. கப்பேசி கங்கியாயும்
ಕಪ್ಪದುಮೋ ಬಸಿರಿಗ ಚಣಲ ಆಸೈಯೊಳ ಆಸಜ್ಜ ಸೈಫಲ ಇಮೀಗ ಜಾಗಿನಿ ವಿಂದಡಿಚ್ಚ ತಾವತಿ ಹುವಣೋ ಮುಖ ಚಂದ ಮೋಳಿ ದಿನಾರ ಮಜ್ಜಟಿಯೋ ಕುಜ್ಜ ಚಿಗುರ ಬಾಲದಾರಂ ಅಗಡಿಯ ಗಣನ ಸತ್ಯಂ ಸಚೌಠಾವೇ ದಾಸ ಸಚ್ಚ ಸಮಗ ಮುಖ ಚಂದ ಮೋಳಿ ದಿನಾರ ಮಜ್ಜಟಿಯೋ ಕುಜ್ಜ ಚಿಗುರ ಬಾಲದಾರಂ ಅಗಡಿಯ ಗಣನ ಸತ್ಯಂ ಸಚೌಠಾವೇ ದಾಸ ಸಚ್ಚ ಸಮಗ நிறைய பிரபந்தங்கள், நவமணி மாலை, மும்மணி கோவை, மஞ்சுளாவு சோலை சூழ் ஐயந்தை மண்ணு மண்ணு சீர், ஆச்சரியமான வரிகள். தமிழ்ல கெட்டிக்காரர் அவர். பாப்பா அவர் தமிழ் அடிச்சுக்க முடியாது. இதெல்லாம் நான் அவருடைய ஃபேனா இருக்கிறதுனால சொல்றேன். ரசிகர் மன்றம், அங்கங்க நாங்க நீர்ப்பந்தெல்லாம் வைப்போம். அதனால அப்பேற்பட்ட உயர்ந்த ஆச்சாரியன் இவர் அஹீந்திரபுரத்தில் வாழ்ந்தார். எல்லாம் லைஃப்ல ஒழுங்கா போகும்போது சேலஞ்சஸ் வர வேண்டாமா? அப்போது இவருக்கு முன்னாடி கிருஷ்ண மிஸ்ரருங்கிறவர் அத்வைத சித்தாந்த பரமா ஒரு நாடகம் எழுதியிருந்தார். ரொம்ப பிரசித்தமான நாடகம், பிரபோத சந்திரோதயம்னு பேரு இருக்கு. பிரபோத சந்திரோதயம் அந்த நாடகமே ரொம்ப யூனிக்கா இருக்கும். அதெல்லாம் எங்க இன்னும் 20, எனக்கு இப்பவே பயம் வந்துருச்சு. இப்போது நம்ம மென்ஷனாவது பண்றோம், இன்னும் 20 வருஷம் இன்னும் யார் படிப்பா இதெல்லாம்? பிரபோத சந்திரோதயம்னு ஒரு நாடகம், 10th century, பியூட்டிஃபுல்லா இருக்கும். மகாமோகன் ஒரு ராஜா, அந்த மகாமோகனை ஒருத்தர் பிடிச்சுருவார். அதாவது விவேக ராஜாவை மகாமோகன் பிடிச்சுருவான். அந்த விவேக ராஜாவுக்கு ஒரு பத்னி இருப்போம், மதின்னு பேரு. இன்னொரு பத்னி இருந்தால்தான் ஞானம் பிறக்கும்னு உபனிஷத் தேவிய கல்யாணம் பண்ணிக்கணும் நினைச்சு பகவானுடைய ஆராதனம் செய்து ஞானம் உற்பத்தமானதுக்குதான் பிரபோத சந்திரோதயம் பேர். யாரோ ஒரு பெரியவர் அவர் இந்த புஸ்தகத்தை கொடுத்துட்டார் தேசிகன் கிட்ட, பாருங்க சார், அத்வைத பரமா பிரபோத சந்திரோதயம்னு ஒரு நாடகம் இருக்கு, விசிஷ்டாத்வைத பரமா என்ன இருக்குன்னு உடனே எழுதிட்டார். சங்கல்ப சூரியோதயம். வேடிக்கைக்கு சொல்வா, அந்த காலத்துல மத்வ சன்னியாசி ஒருத்தர் கிட்ட போனானா, சார் அத்வைதி ஒருத்தர் பிரபோத சந்திரோதயம் எழுதினார். சந்திரன் உதயமாது பிரபோத சந்திரோதயம். விசிஷ்டாத்வைதி சங்கல்ப சூரியோதயம் எழுதிட்டார். இவர் பிரபோத, அவர் சங்கல்ப, இவர் சந்திரோதயம், அவர் சூரியோதயம். மத்வ சன்னியாசி கிட்ட போய் கேட்டா, நீர் என்ன சார் எழுத போறீர்னு? அவர் உபயகிரஸ்த ராகோதயம்னு எழுதிட்டார். ஏன்னா சந்திரனையும் சூரியனையும் பிடிக்கிறது ராகு தான். உபயகிரஸ்த ராகோதயம் ஒண்ணு எழுதுறேன்னு பிடிக்கிறது. அப்படி எல்லாம் எழுதியிருக்கா அந்த காலத்து. அவ்வளவு ஞானம் இருக்கு, வாதம் பண்றதுக்கு ஞானம் இருக்கே. Quora.com கூட பார்க்க வேண்டாம், அப்படியே தெரியுது வாழ்க்கை. இப்படி தேசிகன் அஹீந்திரபுரத்தில் இருக்கும்போது காளிதாசன் மீது அப்படி ஒரு காதல். காளிதாசன் இஸ் வர்த்தி ஆஃப் லவ். அவர் மேகதூதம்னு ஒரு காவியம் எழுதியிருக்கார். கஷ்டித் காந்தா விரக குருனா ஸ்வாதிகாராத் பிரமத்தகான்னு. இதெல்லாம் காளிதாசன் பக்கம் போயிட்டேன்னா அது ஒரு அழகு வச்சுக்கோங்க. ஒரு யக்ஷனும் அவன் ஒய்ஃபை பிரிஞ்சு விடுறான், அவன் எங்கேயோ போயிடுறா, அப்பா அம்மாத்துக்கு எங்கேயோ போறா, சம் 6 பூர்த்தி என்னவோ அவன் ஃபேமிலியில போயிடுறா. இவன் மேகத்தை பார்த்தான். அந்த மேகம் ஒய்ஃப் போன திக்குல இருக்கு. அதை பார்த்து 200 ஸ்லோகம் பாடிவிட்டான். அவன் பாட முடியும்? அதோ மேகங்களே ஒரு சொல் கேளீரோ. இது ஒரு சொல் இல்லை, 200 சொல். அதுக்கு மேகதூதம்னு பேர். தேசிகன் பார்த்தார், கொஞ்சம் நம்ம சம்பிரதாய பரமா எழுதணும்னு ஹனுமான், நன்ன ஞாபகம், ஹனுமான் திருவடியானவர் ராமர்கிட்ட சொல்லிட்டார், கண்டனன் கற்பினுக்கு இனி அணியை கண்களால் இற்பிறப்பு என்பதொன்னும் கற்பு என பெயரதொன்னும் கலிநடம் புரிய கண்டேன். உன் குலம் முன்னதாக்கி உயர்ப்புகளுக்கு ஒருத்தியாய தன்குலம் தன்னதாக்கி தன்னை தனிமை செய்தான் வன்குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள் எண்ணினி செய்வது எம்மோய். கம்பர் சொல்லிட்டார். அவ்வளவு பார்த்தாச்சு சீதை. சீதா, ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட், ஷீ இஸ் திங்கிங் ஆஃப் யூ ராம். ராமர் கட்டி பிடிச்சுட்டார். அவ்வளவுதானே தானே சுந்தரகாண்டம். அடுத்த நாள் இவ கிளம்பி வரணும், திருப்புல்லாணி வரைக்கும் எல்லா குரங்கெல்லாம் கூட்டுன்னு வரணும். இவர் அன்னைக்கு ராத்திரி எப்படி கடந்தார்? முன்னாடி சீதை கண்டுபிடிக்க முடியலையேங்கிற அந்த ஏக்கம். ஹனுமான் லங்காக்கு தான் போயிருப்பானா, மால்தீவ்ஸ் போயிருப்பாரா? இல்லையா? அதுவும் ஒரு ஐலேண்டு தான், இதுவும் ஒரு ஐலேண்டு தான். இல்ல மொரிஷியஸ் போயிட்டு சீதா கஹி மிலி நஹி அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? அது வேற டைரக்ஷன் மாதிரி போயிட்டேன். நம்மளை ஜிபிஎஸ் எவ்வளவு சமயம் ஏமாத்தும் தெரியுமா? நம்ம அதை நம்பிட்டு பூர்ண சரணாகதியோட போனா அது எங்கெங்கயோ சுத்தி விட்டு சாஸ்திரா சத்சங்க எங்கேயோ கொண்டு அது பழவந்தாங்க கிட்ட விட்டுரும். அப்புறம் எல்லாரும் எனக்கு மெசேஜ் பண்ணுவா, துஷ்யந்த் ஸ்ரீதர் மென்ஷன் சாஸ்திரா சத்சங். இல்ல சார், பக்கத்துல வடபழனினும் மென்ஷன் பண்ணிருக்கேன். No, that was not visible to my eyes. கொட்டை கொட்டையாவா போட முடியும்? எங்கேயோ கொண்டு விட்டு
ராமருக்கு பயம். முன்னாடி கவலை ஹனுமான் சீதையதான் பார்த்திருப்பா, லங்கைக்கு தான் போயிருப்பான். இப்ப வந்த உடனே என்ன கவலைன்னா, ஐயோ நான் போற வரைக்கும் சீதை உயிரோட இருப்பலாம். ஏன்னா she had a suicide attempt before சுந்தரகாண்டத்துல. அப்போ ஒரு அன்னத்தை பார்த்தாராம். அன்னத்தை பார்த்துட்டு சொன்னாரா, அன்னமே நீ போ. அதுக்கு ஹம்ச சந்தேஷம்னு பேர். மேகதூதம் மாதிரி ஹம்ச சந்தேஷம். வம்சேஜாத சவிதுரனகே மானயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயான் வேஷணே ஜாகரூகா பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்த சகாமி கல்பாகாராம் கதமபி நிஷாம் ஆவிவாதம் விஷேஹே. வம்சேஜாத சவிதுரனகே மானயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயான் வேஷணே ஜாகரூகா வம்சேஜாத சவிதுரனகே மானயன் மானுஷத்வம் தேவஸ்ரீமான் ஜனகதனயான் வேஷணே ஜாகரூகா பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்தஸ்ய காமி கல்பாகாராம் கதமபி நிஷாமாவிபாதம் விஜேஹே. பிரத்யாயாதே பவனதனயே நிச்சிதார்த்தஸ்ய காமி கல்பாகாராம் கதமபி நிஷாமாவிபாதம் விஜேஹே. ராமபரமா ஹம்ச சந்தேஷம் சொன்ன உடனே அங்க இருக்கக்கூடிய வைதிகாள்லாம் வந்து தேசிகன் கிட்ட பிரார்த்தனை பண்ணா. ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகி கொடுத்த பிருஹத்தான கிரந்தம், 24,000 ஸ்லோகங்கள், பால, அயோத்தியா, ஆரண்யா, கிஷ்கிந்தா, சுந்தர, யுத்த, உத்தரகாண்டங்கள் கொண்டவை. ரொம்ப விஸ்தாரமா இருக்கு. அதை சுருக்கி நீங்க சொல்லுங்களேன். அஹீந்திரபுரத்தில் அந்த ராமர் சந்நிதியின் முன்பு அமர்ந்து கத்தியம்னு ஒண்ணு பாடினார். அதற்கு ரகுவீர கத்தியம் என்று பெயர். ஜெய ஜெய மகாவீர மகாதீர தௌரேய தேவாசுர சமர சமய சமுதித நிখিல நிர்ஜர நிர்தாரித நிரவதிக மாஹாத்ம்ய दशवदन दमित दैवत परिषद भक्तित दाशरथि भाव दिनकर कुल कमल दिवाकर दिविशद अधिपति रण सहचरण चतुर दशरथ चरम ऋण विमोचन कोसल सुता कुमार भाव कंचुकित कारण कार कौमार केळि गोपायित कौशिकाध्वर ರಣಧ್ವರ ದುರ್ಯ ಭವ್ಯ ದಿವ್ಯಾಸ್ತ್ರ ಬೃಂದ ವಂದಿತ ಪ್ರಣತ ಜನ ವಿಮಥ ವಿಮಥನ ದುರ್ಲಳಿತ ದುರ್ಲಳಿತ ತನುತರ ವಿಶಿಖ ವಿತಾಡನ ವಿಘಟಿತ ವಿಶರ ಋಷರಾರು ತಾಟಕ ತಾಟಕೇಯ ಜಡ ಕಿರಣ ಶಕಲ ಧರ ಜಟಿಲ ನಟಪತಿ ಮಕುಟ ತಟ ನಟನ ಪಟು ವಿಬುಧ ಸರಿದತಿ ಅತಿ ಬಹುಳ ಮಧುಗಳನ ಲಲಿತ ಮದ ನಳಿನ ರಜ ಉಪಮೃದಿತ ನಿಜ ವೃಜಿನ ಜಹದು ಪಳ ತನು ರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿ ನುತ ಕುಶಿಕ ಸುತ ಕಥಿತ ವಿದಿತ ನವ ವಿವಿಧ ಕಥ ಮೈಥಿಲ ನಗರ ಸುಲೋಚನ ಲೋಚನ ಚಕೋರ ಚಂದ್ರ ಖಂಡ ಪರಶು ಗೋದಂಡ ಪ್ರಕಾಂಡನ ಖಂಡನ ಶೌಂಡ ಭುಜದಂಡ ಚಂಡ ಕರ ಕಿರಣ ಮಂಡಲ ಬೋಧಿತ ಪುಂಡರೀಕವನ ರುಚಿಲುಂಟಾಕ ಲೋಚನ ಮೋಚಿತ ಜನಕ ಹೃದಯ ಶಂಕಾತಂಕ ಪರಿಹೃತ ನಿಖಿಲ ನರಪತಿ ವರಣ ಜನಕ ದೂಹಿತ ಕುಚತಟ ವಿಮರಣ ಸಹುಚಿತ ಕರತಳ ಶತಕೋಟಿ ಶತಗುಣ ಕಠಿಣ ಪರಶುಧರ ಮುನಿವರ ಕರಧೃತ ದುರವನ ಮತ ಮನಿಜ ಧನುರಾ ಕರ್ಷಣ ಪ್ರಕಾಶಿತ ಪಾರಮೇಷ್ಠ್ಯ ಕ್ರತುಹರ ಶಿಖರಿ ಕಂತುಕ ವಿಹೃತ್ಯುನ್ಮುಖ ಜಗದಿ ರುಂತು ತಜಿತ ಹರಿದಂತಿ ದಂತ ಕಂತುರೋಂತ ದಶವದನ ದಮನ ಕುಶಲ ದಶ ಶತ ಭುಜ ಮುಖ ನೃಪತಿ ಕುಲ ರುಧಿರ ಜರ ಭರಿತ ಪೃಥುತರ ತಟಾಕ ತರ್ಪಿತ ಪಿತೃಕ ಭೃಗುಪತಿ ಸುಗತಿ ವಿಹಟಿ ಕರನತ ಪರುಡಿಶು ಪರಿಗ. இது ரகுவீர கத்தியத்தில் இருக்கக்கூடிய பாலகாண்டம். பூர்ணமா தேசிகன் உத்தரகாண்டம் வரைக்கும் எடுக்கிறார். இதுல ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்துருச்சு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல மூர்தாபிஷிக்தராய் ஒரு ஆச்சாரியன் எழுந்தார். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி திருக்குடந்தை ஸ்ரீமத் ஆண்டவன் சுவாமி ஒரு ஐதிஹ்யம் சாதிப்பார். இவர் எழுதியிருக்கார், புண்டரீக வன ருச்சி லுண்டாக்க லோச்சன. புண்டரீகம்னா தாமரை, வனம்னா காடு, தாமரை காடு அப்படின்னு ஒரு பாடி வச்சிருக்க. தாமரை காடு குளத்துல 1 2 இருக்கும், 4 5 இருக்கும், 10 இருக்கும். தாமரை வனம் பாடலாமான்னு தேசிகன் கிட்ட கேட்டா, அதெல்லாம் சட்டுன்னு இப்ப எழுதிட்டாருன்னா நம்ம ஆன்னு பார்க்கணும் பாருங்க. அப்படிலாம் இல்ல, ப்ரொட்டஸ்ட் உடனே வந்துடும். உடனே தேசிகன் கேட்டார் அந்த டிண்டிம கவின்னு ஒருத்தர்கிட்ட, பிரௌடதேவராயபுரம் என்கின்ற ஊரை சேர்ந்தவர். அவர்கிட்ட கேட்டார், என்ன சார் உமக்கு ப்ரொட்டஸ்ட்? தாமரை வனம்னு சொல்லியிருக்கே, இதை யாராவது முன்னாடி யூஸ் பண்ணியிருக்காளா? எப்பவுமே லாலியும் இதுதான், ப்ரிசீடன்ஸ்னு இருக்கு.
முன்னாடி யாராவது இதை பண்ணிருக்காளா? அப்போ ரகுவம்சத்திலேருந்து தேசிகன் சொல்ற ததோமந்தானிலோத்பூத கமலாகர சோபினா குரும் நேத்திர சகசிரேன நோதயாமாச வாசவகா. காளிதாசன் இந்திரனுடைய கண்களை வனம்னு சொல்லியிருக்காரே, அதுக்கு அந்த டிண்டிம கவி பிடிச்சுட்டார். ஏன்னா இந்திரனுக்கு சஹசிராட்சன்னு பேரு, உடம்பு முழுக்க கண்ணு, ஒரு கண்ணும் தாமரைனா எல்லா கண்ணும் தாமரையா மாறினா தாமரை வனம் மாதிரி தான் இருக்கும். தேசிகன் சொன்னார், அதே நாராயணனை சஹசிர சீருஷா புருஷா சஹசிராட்சகான்னு புருஷ சூக்தம் சொல்றதே, அப்ப தாமரை வனம்னு சொன்னா என்ன தப்புன்னு கேட்டார் டிண்டிம கவி. இதுக்கு உங்க சம்பிரதாயத்துல ஏதாவது இருக்கான்னு கேட்டபோது நம்மாழ்வார் புண்டரீகத்து அங்கேள் வனம் போயின்னு திருவாய்மொழியில் எடுத்திருக்க, அதனால நான் வனம்னு பாடலாம்னு. அப்படி இருக்கும் ப்ரொடெஸ்ட். இப்படி தர்க்கத்தில் சாமர்த்தியமா இருந்த சுவாமியினிடத்தில் டிண்டிம கவி பிரார்த்தனை பண்ணார். சுவாமி, நீர் இவ்வளவு அழகா ராமனை சொல்றீர், கிருஷ்ணரை பத்தி சொல்லுங்க. ஏதாவது ஒண்ணு பாடினா எப்படி பாடுற பாடல நீங்க கல்யாணி ரொம்ப நேரம் பாடிக்க, நாளைக்கு சங்கராபரணம் பாடுங்க. ஒரே கச்சேரியில கேட்டாதான் ப்ராப்ளம். ஏன்னா ஒன்னு பிரதிமத்தியமும் ஒன்னு சுத்த மத்தியமும் மாவான் மாட்டு தான் மாறும். அதனால தேசிகன் என்ன பண்ணார், ராமருக்கு 110 ஸ்லோகங்கள். அந்த காவியம் பேர் என்ன? ரகுவீர கத்தியம். கத்தியம் காவியம். ஹம்ச சந்தேஷம். ஹம்ச சந்தேஷம் ஒண்ணு, ரகுவீர கத்தியம் இது பத்தியம், அது கத்தியம். கிருஷ்ணருக்காக ஒண்ணு பாடினார், 2500 ஸ்லோகம். யாதவாபியுதயம்னு பேர் இருக்கு அந்த கிரந்தத்துக்கு. 24 சர்க்கங்கள். வந்தே விருந்தாவனச்சரம் வல்லவி ஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவன் தாம வைஜயந்தி விபூஷணம். கண்ணன் எங்கனே பிறந்தான், வளர்ந்தான், வாழ்ந்தான், மணந்தான், ஆண்டான் எல்லாம் எழுதிட்டார். இது 13வது நூற்றாண்டில் அவர் எழுதியிருக்காரா. அந்த நூற்றாண்டில் உள்ள கிரந்தத்துக்கு பிற்காலத்துல என்ன பெருமை வருதுன்னு அவங்க கிட்ட சொல்றேங்க. எழுதும் தேசிகன் காலத்திலேந்து ஒரு 250-300 வருஷத்துக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய அத்வைதி மகாஜானி அப்பைய தீட்சிதர்னு பேர். அப்பைய தீட்சிதர் சிவபெருமானிடத்தில் அவ்வளவு ஒரு பக்தி. மார்கபந்து ஸ்தோத்திரம்னு ஒன்று விரிஞ்சிபுரம்னு இருக்கு, ரொம்ப ஆச்சரியமான க்ஷேத்திரம். அம்பாள் மேல அப்படி ஒரு பக்தி. அவர் வழியா வந்த நீலகண்ட தீட்சிதர் வாழ்ந்த ஆனந்தசாகர ஸ்தவம்னு ஒரு கிரந்தம் அம்பாள் மீனாட்சி மேல கொண்டாடி இருக்க. மகான்கள் தான் நம்ம தேசத்துல பிறந்திருக்கார். இவர் குவலயானந்தம்னு ஒரு கிரந்தம் சாதிச்சிருக்கார். சித்திரமீமாம்சான்னு ஒரு கிரந்தம். அப்பைய தீட்சிதர்னா பயப்படுவா, அப்பேற்பட்ட வாதி. இவர் காஞ்சிபுரத்துல ஒரு நாள் இருக்கும்போது ஒரு வைஷ்ணவர் பிக்ஷை எடுப்பதற்காக உஞ்சவிருத்திக்காக வந்தார். உஞ்சவிருத்தி எடுக்கும் போது தேசிகன் ராமானுஜர் மீது பாடின யதிராஜ சப்தத்திலே ஒரு ஸ்லோகம் பாடியிருக்கார். கபர்திமத கர்தமம் கபில கல்பனாவாகுராம் துரத்யயமனீத்யதத் துருகிணஹ தந்திர யந்திரோதயம் குதிருஷ்டி குஹனாமுகே நிபததஃ பர பிரம்மணஹ கரக்ரஹ விசக்ஷண ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிஹின் ஸ்லோகம். அதாவது ஒரு சேதனன் ஜீவாத்மா வாழ்க்கை என்ற நதியில் அந்த வெள்ளத்தில் முழுகும் போது கால் வரைக்கும் ஜலம் வந்துடுத்தான், முட்டி வரைக்கும் வந்துடுத்தான், இடுப்பு வரைக்கும் வந்துடுத்தான், கழுத்து வரைக்கும் வந்துடுத்தான். அப்புறம் அவனை காப்பாத்துறதுக்கு ராமானுஜர் இப்படியா நடந்து போய் அவனை இழுத்தாராம். எப்படி இழுத்தார்? கரகிரகன் இருக்கு, கையால அவன் கையை பிடிச்சு இழுத்தாருன்னு இருக்கு. அப்பைய தீட்சிதர் சொன்னாரா, நீ பாடினது நன்னாதான் இருக்கு, ஆனா அதுல ஒரு மிஸ்டேக். கஷகிரகம்னு இருக்கணும். அவனுடைய சிக்கையை பிடிச்சு இழுத்தாருன்னு இருக்கணும். ஏன்னா நீங்க முழுகி போயிட்டேன்னா உங்க சிக்கை தானே ஜலத்துல மிதக்கும், அதை பிடிச்சு இழுத்தாருன்னு இருக்கணும். கரகிரகன் இருக்கக்கூடாது, கஷகிரகன். அதுக்கு இன்னொரு வித்வான் சொன்னாராம், இல்ல தலையே முழுகினாலும் அதுக்கப்புறமும் கை வெளியில நீட்டுன்னு இருக்கும், அந்த கையை பிடிச்சு இழுத்ததுனால கரகிரகம் தான் தேசிகன் எழுதியிருக்காருன்னு சொன்னா, எழுதினது யாருன்னு கேட்டாராம் அப்பைய தீட்சிதர். வேதாந்த தேசிகன் 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மகான் எழுதியிருக்கார். அப்போ முதல் முறையா அப்பைய தீட்சிதர் காதால தேசிகன் ஒரு வார்த்தையை பெற்றிருக்கார். அந்த சமயத்தில் காஞ்சிபுரத்துக்கு அருகே வேலூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்க சிவபெருமானுடைய கோவில் உண்டு, ஜலகண்டேஸ்வரர்னு பேர். மாபெரிவா அந்த கோவில்ல போய் அனுகிர பாஷணம் பண்ணியிருக்கா. அது ஒரு கோட்டைக்குள்ள இருக்கும். கோட்டையை சுத்தி ஜலம், ஜலம் கோட்டை, அதுக்குள்ள ராஜா இருந்தார். அவர் யாருன்னா ரெட்டி பிரதர்ஸ். இது வேற ரெட்டி பிரதர்ஸ் இங்க கர்நாடகா பக்கமே போகாதீங்க. சின்ன பொம்மா ரெட்டி திம்மா ரெட்டி அப்படின்னு 2 பேர். இதெல்லாம் நான் சொல்றது ஒரு 450 வருஷத்துக்கு முன்னாடி ரஃப்லி. அவ அந்த கோட்டையை கட்டிவிட்டு கிரகப்பிரவேசம் பண்ணிருக்கா. அப்பைய தீட்சிதர் தான் ஆஸ்தான புலவர். காஞ்சிபுரம் பக்கத்திலேயே இருக்கு, வைதிகாள்லாம் இருக்கா, அங்கேருந்து கூப்பிடுங்க. நிறைய வைஷ்ணவ வைதிகாளா வந்தா.
அவ இந்த கோட்டையை பார்த்துட்டு சுத்தி ஜலத்தை பார்த்துட்டு ராஜாவை பார்த்துட்டு ஒரு ஸ்லோகம் சொன்னா, பிரபூத ரத்னத்யுதி கேசரம் தத் பிரவாள பத்ரௌக பரீத பார்ஷ்வம் ஸ்தானே ஹரேரிஷ்ட தமம் ததாசி சம்பூதி ராஜீவம் இவ இந்திராயாக. மேலேந்து உங்க கோட்டையை பார்த்தா இப்ப ட்ரோன் ஷாட் இருக்கு, யூ கேன் மேனேஜ் த ட்ரோன். மேலேந்து போனா அது சுத்தி மேலேந்து காமிக்கிறது. நம்ம ஊர் கூட நல்லா இருக்கும் மேலேந்து பார்த்தா. எப்பவுமே நீங்க மேலேந்து பாருங்க நம்ம ஊர். ஆஃப்டர் ஆல் இட்ஸ் நாட் பேட் யா. உள்ள போனாதான் குழியெல்லாம் தெரியும். மேலேந்து பேர்ட்ஸ் ஐ வியூல கருட பார்வையோட பார்த்தா நம்ம ஊருக்குள்ள ஜலஜலன்னு இருக்கும். மேலேந்து பாக்குறார். இதுல என்ன சொல்றான்னா, பிரபூத ரத்னத்யுதி கேசரம் தது, சமுத்திர ஜலத்தால் சூழ்ந்திருக்கும் போது ஒரு ஊர், துவாரத்தோடு கூடிய ஊர், எப்படி தாமரை இதழ்களால் ஒரு தாமரை இருக்குமோ அந்த மாதிரி இந்த ஊரை சுற்றி பவழத்தின் கொடிகள் இருக்கு. காரல் ரீஃப்ஸ். காரல் ரீஃப்ஸ் அந்த ஐலண்டை சுத்தி இருக்கான். அது வந்து லோட்டஸ் பெட்டல்ஸ் மாதிரி இருக்கான். ரத்னங்கள் பொருந்திய பில்டிங்ஸ் இருக்கான். அது அந்த ஃப்ளவர்ல இருக்கக்கூடிய ஸ்டேமன்ஸ் மாதிரி இருக்கான். சுத்தி ஜலமா இருக்குன்னு கிருஷ்ணர் துவாரகையை கட்டின போது அவர் கிரகப்பிரவேசத்துல சொன்ன ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை இந்த வைஷ்ணவர் இன்னைக்கு பொம்மாரெட்டி கூப்பிடும் போது சொல்றார். ஏன்னா வேலூர் கோட்டையை சுத்தியும் ஜலம் இருக்கிறதுனால. உடனே பொம்மாரெட்டி கேட்டார், எவரு தீதி శ్లోకం బాగుంది. అవా சொன்னா, దేశికుడు రచించారు. ఎప్పుడు జనించారు దేశికుడు? 13th century అండి. உடனே இந்த ராஜா சொல்லிட்டாரு, எந்த காவியம்னார்? யாதவாபியுதயம் நாவா. உடனே அப்பை தீட்சிதரை பார்த்தா, நீ வேதாந்த தேசிகரை கேட்டிருக்கீரா? கேட்டிருக்காரே, ஒரு 4.5 நிமிஷத்துக்கு முன்னாடி கரகிரக கஷகிரக கேட்டிருக்காரு. சிரவணம் చేశాను. அவர் தெலுங்குலயே பதில் சொல்றார். நிறைய பொலிட்டிக்கல் சென்டர்ஸ்லாம் அப்ப தெலுங்குல பேசுவா தமிழ்நாட்டுல. அப்ப புரிஞ்சு இவர் வந்து, ஓ అవునా మీకు యాదవాభ్యుదయం తెలుసా? అవును స్వామి తెలుసు. నేను ఆజ్ఞ பிறப்பிస్తున్నాను. நான் உனக்கு ஆజ్ఞ கொடுக்கிறேன். தேசிகன் எழுதின கிரந்தத்துக்கு நீ வியாக்கியானம் பண்ணணும். இது ஒரே ப்ராப்ளமேட்டிக்கா போயிடுத்து அப்பை தீட்சிதருக்கு. அது ஐயங்கார் எழுதிய புஸ்தகம் சார். இல்லையா? நம்ம அதுக்கு எப்படி சார் வியாக்கியானம் பண்ணும்போது you have to be true to that commentary. திம்மாரெட்டி சொன்ன ட்ரை பண்ணுங்கன்னார். 2500 ஸ்லோகம் ஒரு ஸ்லோகமா எழுதிட்டு 5வது ஸ்லோகம் எழுதும் போதே வியாக்கியானத்துல அப்பை தீட்சிதர் 5வது ஸ்லோகத்துக்கே இத்தம் விசிந்தியாக கவிதார்க்கிக சிம்ஹஸ்ய காவியேஷு லலிதேஷ்வபி. இந்த மாதிரி ஒரு காவியம் என் லைஃப்ல நான் படிச்சது இல்லை. அவருக்கு கவிதார்க்கிக சிம்ஹம்னு பேர் வச்சது சரிதான் அப்பை தீட்சிதர். என்ன ஒரு ஓப்பன்னஸ் அண்ட் ஸ்கொலாஸ்டிக் அச்சீவ்மெண்ட்ஸ் இருந்தது பாருங்க. தேசிகன்கிற வைஷ்ணவர் எழுதின கிரந்தத்துக்கு அப்பைய தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுதான் யாதவாபியுதயம். அந்த யாதவாபியுதயத்துல தேசிகன் சொல்றார், லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கணுங்கிற அதுதான் யாருக்கும் தெரியாது. Our last stage is something that is very suspicious and hidden and lives in incognito. We do not know how it will be. We are assuming it will be good, but all our assumptions can go wrong. யோ நல்லவாளா இருக்கோமே கஷ்டப்படப்படாதா? அப்படிலாம் ரூலே கிடையாது. பாவமே பண்ணுவார், காத்தால காஃபி போடும்போது போயிடுவார். வாழ்க்கை முழுக்க தான தர்மம் பண்ணின்றவர் 3 வருஷம் படுத்த படுக்கையா இருப்பார். We do not know. தேசிகன் சொல்றார், என்னுடைய லாஸ்ட் ஸ்டேஜ் எப்படி இருக்கணும்? ஏதோ ஜெர்னலிஸ்ட் கேட்டார், எப்படி இருக்கணும்னா, என் சரீரத்திலேந்து ஆத்மா பிரியும் போது அந்த மூங்கில் காடுகள் 2 பக்கமும் வளைஞ்சு இருக்கணுமா, மெதுவா மந்தமாருத காற்று வீச வேண்டுமாம், புல்லாங்குழலின் இன்னிசை கேட்க வேண்டுமாம், நீல கல்லால் செய்யப்பட்ட திருமேனியோடு கூடிய இளம் குழந்தை குழல் கற்றையோடு மயில் பீலி தரித்து கொண்டு புன்முறுவலோடு தாமரை இதழ்களோடு கூடிய கண்களோடு அவன் விரலால் என் விரலை கைப்பிடித்து யமுனா நதிக்கரையில் ஓரமாக மூங்கில் காட்டுக்குள் அழைத்து என்னை ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஏற்ற வேண்டும். அதராஹித சாருவம்ச நாளாகா மகுடாலம்பி மயூர பிஞ்ச மாலாக ஹரிநீல ஷிலா விபங்கலீலா பிரதிபாசந்து மம அந்திம பிரயாணேன் சரமஸ்லோக சுருக்கோடும் அவர் சொன்ன வார்த்தையை சுருங்கி தேசிகன் சாதிக்கிறார்.